الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றான ஜும்மா என்ற கடமையை நபி வழியின் அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக அதன் முதல் நேரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் அன்பும் மரணும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய தூய்மையான இஸ்லாத்தினை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக வாழ்ந்து வருகிறோம். அவ்வாறு முஸ்லிமாக வாழுகிற நாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதையும், முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்றும், இந்த உலகில் நாம் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்றும், எழுப்பியதற்கு பிறகு அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்றும், விசாரித்ததற்கு பிறகு இந்த உலகில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு வாழ்க்கையையோ அல்லது ஒரு பரிசையோ தருவான் என்பதையும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் இந்த உலகில் வாழ்ந்து இந்த உலகில் பிறந்து வாழக்கூடிய நாம் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான், எழுப்பி நம்மை விசாரிப்பான், விசாரித்து இந்த உலகில் நாம் தவறாக வாழ்ந்திருந்தால் அதற்கு தண்டிப்பான் என்பதையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் இந்த நம்பிக்கை சார்ந்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? எந்த கொள்கையை நம்புகிறோமோ, எதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? மறுமையை நம்பக்கூடிய ஒருவன் மரணித்ததற்கு பிறகு விசாரிப்பான், இறைவன் நம்மை விசாரிப்பான் என்பதை நம்பக்கூடிய ஒருவன் அவனுடைய வாழ்க்கை இந்த உலகில் எப்படி அமைய வேண்டுமோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? அனைத்து ஆற்றல்களும் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஆற்றல்களில் சிலவற்றை அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு கொடுத்து வருகிறோம். இந்த உலகில் நாம் பாவியாக வாழ்ந்தால், பாவம் செய்தால் இறைவன் மறுமையில் நம்மை தண்டிப்பான், கொடிய நரகில் நம்மை தள்ளுவான் என்று நம்பிக்கை கொண்டுதான் பாவமான காரியங்களில் அதிகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போன்று வல்லாஹிரத்து கைரு அபுகா, இந்த உலகத்தை விட மறுமைதான் சிறந்தது, மறுமையில் இறைவன் தரவிருக்கிற அந்த சொர்க்கம்தான் பேரின்பம் என்று நம்பிக்கை கொண்டுதான் அந்த இன்பத்தை அடைவதற்கு ஆர்வம் காட்டாதவர்களாக இருக்கிறோம். நன்மையின்பால் நம்முடைய நேரங்களை அதிகம் செலவு செய்யாமல் பாவங்களின்பால் அதிகம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம்.
என்ன நம்புறோம்? மறுமை உண்டு. என்ன நம்புறோம்? சொர்க்கம்தான் பேரின்பம். என்ன நம்புறோம்? நரகம்தான் கடுமையான வேதனை என்று நம்பிக்கை கொண்டு அது நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிறதா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை தான். நம்ம நினைக்கிறோம் வெறும் வார்த்தை தான், வெறும் எழுத்துக்கள் தான், அதை படிப்பதை போன்று நம்புகிறோம் என்று சொல்றோம். ஆனா நம்பிக்கை என்பது உண்மையில் எது தெரியுமா? நம்பிக்கை என்பது வாழ்வினுடைய வெளிப்பாடு. ஒரு கொள்கையை நாம் நம்புகிறோம் என்றால் அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படலன்னா நம்பல என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எப்படி நம்பல? நம்ம நம்புறோம் அல்லாஹ் இருக்கிறான், தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், மறுமை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, இவைகள் அனைத்தையுமே நாம் நம்புறோம். ஆனால் எப்படி நம்பல தெரியுமா? அல்லாஹ் எப்படி நம்ப சொன்னாரோ அப்படி நம்பல. அல்லாஹ் எப்படி நம்ப சொல்றான்? திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், அலிஃப் லாம் மீம். திருமறை குர்ஆனை எப்படி நம்பணும் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது இறைவனுடைய வேதம், இது நம்பு. எப்படி நம்ப தெரியுமா? லா ரைப ஃபீஹி, இதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்று நம்பு. இது இறைவேதம், இறைவனிடமிருந்து அருளப்பட்டது என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்று நம்புங்கள் என்று சொல்றான். திருமறை குர்ஆன்ல இன்னொரு அத்தியாயத்தில் 32வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், தன்சீலுல் கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீஹி, எனக்கு சந்தேகம் இல்லை. எதில் சந்தேகம் இல்லை தெரியுமா? மிர் ரப்பில் ஆலமீன், இந்த வேதம் இறைவன் புறத்தில் இருந்துதான் அருளப்பட்டது என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, திருமறை குர்ஆன் நம்ம நம்புறோம், அதை படிக்கிறோம், அதை புறக்கிறோம், அதோட செய்திகளை நாம் கேட்கிறோம், செவியேற்கிறோம். எப்படி நம்ம செவியேற்கிறோம்? ஏதோ ஒரு புத்தகத்தை படிப்பதை போன்று, ஏதோ ஒரு அறிவுரையை செவியேற்பதை போன்று படிக்கிறோமே தவிர இது இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வழி, இறைவனுடைய எச்சரிக்கை, இறைவனுடைய நற்செய்தி, இதில் சந்தேகம் இல்லை என்று நம்ம நம்புறோமா? நம்பிக்கை கொண்டவர் யாரு? நம்பிக்கை கொண்டவர் என்றால் யாரு? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 8வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் சொல்றான், வா இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களிடம், நம்பிக்கை கொண்டவர்களிடம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்கும் ஈமானா, அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகும் என்று அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆனே சந்தேகம் இல்லாமல் ஒருவன் நம்பினால், சந்தேகப்படாமல் இது இறைவனிடமிருந்து வந்ததுதான் என்று நம்பினால், நம்பிய படிக்கும் போதெல்லாம் நம்பிக்கை அதிகமாகும். அதை செவியேற்கும் போதெல்லாம் பழைய நிலையிலிருந்து ரீஃப்ரெஷ் ஆகி புது நிலைக்கு மாறுவோம். இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படி இருக்குதா? திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் இந்த பாவம் என்னிடம் இருந்தது, இதை படித்ததற்கு பிறகு அதில் இருந்து நான் விலகி இருக்கிறேன் என்று ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா? பிறகு என்ன நம்ம நம்புறோம்? பிறகு என்ன நம்ம நம்புறோம்? அல்லாஹ் இப்படித்தான் நம்ம சொல்றோம். எல்லாத்தையுமே திருமறை குர்ஆனை மட்டுமில்ல, மறுமை நாளையும் அல்லாஹ் அப்படித்தான் நம்ம சொல்றோம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா யஜ்மா அன்னகும் இலா யௌமில் கியாமத்தி, அல்லாஹ் மறுமை நாளில் நம் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். லா ரைப ஃபீஹி, அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. மறுமையில மரணித்ததற்கு பிறகு நம் மண்ணோடு மண்ணாக மாட்டோம். அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான், எழுப்பி விசாரிப்பான், விசாரித்து பரிசையோ தண்டனையோ தருவான் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. துளியளவு கூட அதில் சந்தேகம் இல்லை என்று நம்புங்கள் அல்லாஹ் சொல்றோம். நம்ம இப்படி நம்புறோமா? மறுமை நாளைக்கு அல்லாஹ் நம்ம விசாரிப்போம். அதற்கு தகுந்தா போன்று இந்த உலகில் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம வாழ்றோமா?
சில விஷயத்தை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவன் ஒருவன் சுபுகு தொழாமல் தூங்குகிறானோ அவனுடைய தலையில் பெரும் பாறாங்கல்லால் உடைக்கப்படும். இதை நம்புனா, இதை சந்தேகப்படாமல் நம்புனா சுபுகு தொழாம தூங்குவோமா? பாங்கு சத்தம் காதில் கேட்கிறது, தொழுகை நமக்கு கடமையாகிறது. அப்படி கடமையாகிறது என்று தெரிந்தும் கூட தொலை செல்லாமல் தூங்குறோமே, என்ன காரணம்? இந்த செய்தியை நம்பல. இந்த செய்தியை நம்பி இருந்தால் சுபுகு தொழாம இருப்போமா? அதே போன்று நரகில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தண்டனைகளையும், அதற்கு நாம் செய்கிற பாவத்தையும் காரணத்தையும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விளக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்தா இந்த பாவத்திற்காக இந்த தண்டனை என்று நாம் சந்தேகப்படாமல் நம்பி இருந்தால் அந்த பாவத்தில் விழுவோமா? வட்டி வாங்குவானா ஒரு முஸ்லிம்? விபச்சாரம் செய்வானா? என்ன காரணம்? சந்தேகத்தோடு இருக்குமோ இருக்காதோ? சந்தேகத்தோடு நம்புறோம். வெள்ளிக்கிழமை யார் முதலில் ஜும்மாவிற்கு வருகிறாரோ அவர் ஒட்டகத்தை அறுத்து பலியிட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும். சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்ல, அதை நம்புறோம்ல. ஒட்டகத்தை அறுத்து பலியிடுகிற அந்த நன்மையை இன்றைக்கு நான் அடைந்தே தீருவேன் என்று எத்தனை பேர் போட்டி போட்டிருக்கிறோம்? இல்ல மாட்டை அறுத்து பலியிடுகிற நன்மை, இல்ல ஆட்டை அறுத்து பலியிடுகிற நன்மை, இல்ல முட்டையாவது கிடைக்க வேண்டும் என்று போட்டி போடுறோமா? நமக்கெல்லாம் ஜும்மா நேரம் எப்போ? 1:30 மணி. பாங்கு எப்போ சொல்லப்படும்? 1 மணி. இப்படித்தானே வர்றோம். இதுல என்ன எங்க இருக்கு நம்பிக்கை? சந்தேகத்தோடு தான் நம்புறோம். மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த கூலிக்காக, அது கிடைக்குமோ கிடைக்காதோ, அதற்காக என்னுடைய வியாபாரத்தை நான் விட வேண்டுமா? எனக்கு கிடைக்கிற இந்த அற்ப சுகத்தை நான் விட வேண்டுமா? நினைக்கிறோம்ல. இதுல எங்க இருக்கு நம்பிக்கை? இது எப்படி நம்பிக்கை கொண்டு லிஸ்ட்ல நம்ம வருவோம்? அல்லாஹ் எப்படி நம்ப சொன்னானோ அப்படி நம்பலையே. நம்பிக்கை கொண்டு வரா யார் தெரியுமா? அல்லாஹ் ஒரு லிஸ்ட் போடுறான். நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்பிக்கை கொண்டு என்றால் யார் தெரியுமா? இன்னமல் மூமினூன் அல்லதீன. நம்பிக்கை கொண்டோர் என்றால் யார் தெரியுமா? ஆமனு பில்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், வ ரசூலுஹி, அவருடைய தூதரை நம்புவார்கள், சும்மலம் ஏர்தாபு, அதில் சந்தேகப்பட மாட்டார்கள், அதில் பயப்பட மாட்டார்கள், வ ஷாயது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு, அந்த நம்பிக்கையில் பயம் இல்லாமல் அவர்களுடைய செல்வங்களாலும் அவர்களுடைய உயிர்களாலும் அல்லாஹ்வின் பாதையில் யார் போரிடுகிறார்களோ அவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள். உலாயிக்கஹும் சாதிக்கும், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யாரு? அல்லாஹ்வை நம்புற, அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக எனது செல்வத்தில் இருந்து செலவு செய்ய பயப்பட மாட்டேன். நான் செய்கிற ஒவ்வொரு தர்மமும் மறுமையில் இறைவன் எனக்கு தருகிற நன்மை, மறுமையிற்காக நான் சேர்த்து வைக்கிற சொத்து உயிரை கூட கொடுப்பதாக இருந்தாலும் நான் தாராளமா செய்வேன். இருந்தாங்களா இல்லையா? ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இல்லையா? நபி தோழர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. அவர்கள் எப்படி நம்பி இருந்தார்கள்? மக்காவை விட்டு மதீனாவிற்கு, அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஏன் செஞ்சாங்க? மக்காவில தொழில் இல்ல, வியாபாரத்திற்காக நான் அபிசீனியாவுக்கு செல்றேன் போனாங்களா? மக்காவில செல்வம் இல்ல, மக்காவில வீடு வாசல் இல்ல, எனவே வீடு வாசலை உண்டாக்குவதற்காக நான் மதீனா நோக்கி செல்கிறேன் என்பதற்காக சென்றார்களா? இல்ல. மக்காவில் வாழ்ந்தவர்களுக்கு வீடு இருந்தது, தொழில் இருந்தது, குடும்பம் இருந்தது, சொத்து இருந்தது. இவை அனைத்தையும் விட்டுவிட்டு வேறு நாட்டிற்கு சென்றார்கள் என்றால் இந்த மார்க்கத்தில் அவர்கள் வைத்த நம்பிக்கை,
இந்த மார்க்கத்தை நான் பின்பற்ற வேண்டும், பின்பற்றுவதற்கு இவைகள் அனைத்தும் தடை என்றால் இவை எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு அல்லாஹ்வுடைய மறுமைதான் வேண்டும் என்று ஹிஜ்ரத் செய்தார்கள். நம்முடைய நிலை சிந்திச்சு பாருங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பத்ர் போர்க்களம் ஆரம்பமாகிறது. பத்ர் போர்க்களம் ஆரம்பமாகிற அந்த நேரத்தில் எதிரிகள் வர்றாங்க பெரும் படையோடு. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள் 300க்கும் சொச்சம், அவ்வளவுதான். ஒரு சின்ன கூட்டம். அவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்கொள்வதற்காக எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய தோழர்களை நோக்கி சொல்றாங்க, ஹூமு இலா ஜன்னத்தின் அர்வா சமாவாத்தி வல்லர். மக்களே செல்லுங்கள், எங்க சாவரனுக்கு செல்லுங்கள் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க செல்லுங்கள், சொர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள். எப்படிப்பட்ட சொர்க்கம்? அர்வா சமாவாத்தி வல்லர், இந்த வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கம். அன்றைய காலத்தில் விசாலம் என்றால் என்ன? அவர்கள் இந்த பூமியையும் வானத்தையும் எப்படி பார்த்திருப்பார்கள், நம்ம எப்படி பார்க்கிறோம் வேற. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே உமேர் இப்னுல் ஹம்மாம் என்ற ஒரு நபி தோழர் அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கம் என்பது இந்த வானம் பூமியை விட மிக பெரியதா, விசாலமானதா கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க நாம். அன்னைக்கு அவர் எதை கேட்கிறாரு? விசாலம் என்றால் கண்ணால பார்த்திருப்பார், சூரியனை பார்த்திருப்பார், நட்சத்திரங்களை பார்த்திருப்பார், சந்திரனை பார்த்திருப்பார். அதை பார்த்து அவர் விசாலம் என்று நினைச்சிருப்பார். ஆனா இன்னைக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலான அறிவு நம்மளுக்கு இருக்குல்ல. வான பூமினா என்ன நல்லா தெரியும். சூரியன் என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம். அதைத்தான் பூமி சுற்றுகிறது, அதைத்தான் வியாழன் சுற்றுகிறது, அதைத்தான் புதன் சுற்றுகிறது. இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு சூரிய குடும்பம். அந்த சூரியனுக்குள் 129 பூமிகளை உள்ளடக்க முடியும், அவ்வளவு பெரியது. ஒரு சூரிய குடும்பம் மட்டுமில்ல, பல லட்சம் சூரிய குடும்பங்கள் இந்த வான பூமிக்கு இடையில இருக்குது. அவ அனைத்தும் சேர்ந்து கேலக்சி, ஒரு கேலக்சி 2 கேலக்சி இல்ல, லட்சக்கணக்கான கேலக்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த வானம் பூமிக்கு இடையில நாம் வாழுகிற இந்த பூமியை ஒப்பிட்டால் கடுகை 1,00,000 மடங்கை கூறிட்டு அதுல ஒரு மடங்கை எடுத்து அதை 1000 மடங்கோ 1,00,000 மடங்கோ கூறிட்டால் அது எவ்வளவு பெரியதோ அவ்வளவுதான் நாம் வாழுகிற இந்த பூமி. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியும். ஆனா அன்னைக்கு அவர்கள் எதை பார்க்கிறார்களோ அவ்வளவு பெரியதுதான் என்று எண்ணி இருந்தார்கள். அதை கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து, என்னப்பா அந்த வார்த்தை நீ சொல்ற, இப்ப நீ எதற்காக இதை சொன்னாய் என்று சொல்லும் போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், வல்லாஹி யா ரஜதன் அன் அகூன மினல் அஹ்லிஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்தில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டுமே என்ற ஆதங்கத்தில் தான் நான் அப்படி சொன்னேன். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கவலைப்படாத, ஃபஅன்த மின் அஹ்லிஹா, நீயும் அதில் ஒரு ஆளதான் போ, அந்த சொர்க்கவாசிகளில் நீயும் ஒருவன் என்று என்பதற்காகத்தான் நீ இப்படி சொன்னாய் என்றால் அந்த சொர்க்கவாசிகளில் நீயும் ஒருவன். உடனே அவர் தன்னுடைய பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிடுகிற அளவு இந்த பூமியில் வாழ்ந்தால் நீ இந்த காலம் வாழ்ந்தவனை போன்றாவேன், போதும் என்று அந்த பேரிச்சம்பழத்தை ஓரமாக தூக்கி வைத்து விட்டு போர்க்களத்தை நோக்கி செல்கிறார். அதில் கொல்லவும் பெறுகிறார். உயிர் துச்சம் அமைச்சாங்களா இல்லையா? சொர்க்கத்திற்கு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் இந்த உலகம் தேவையில்லை, இந்த வாழ்க்கை தேவையில்லை. உமது போர்க்களத்தை ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டால் எங்கே இருப்பேன்? நீ சொர்க்கத்தில் இருப்பப்பா. உடனே அவர் செல்கிறார், போராடுகிறார், கொல்லப்படுகிறார். உயிர்லாம் துச்சம். மறுமையில எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா,
நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா, அங்கு எனக்கு இன்பம் கிடைக்குமா என்று இருந்தால் இந்த உலகில் எதுவும் தேவையில்லை, உயிர் உட்பட அனைத்தையும் நான் விளக்க தயாராக இருக்கிறேன். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்ம இருக்குதா? மார்க்கத்திற்காக கொஞ்ச நேரத்தை செலவு செய்ய நம்பிக்கை இல்லை. மார்க்கத்திற்காக மறுமைக்காக இந்த பாவங்களை செய்யாமல் இருங்கள், நம்பிக்கை இல்லை. மறுமையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் நல்லவன் செய்யுங்கள், நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை? கது அஃலல் மூமினூன், நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நல்லா சொல்றானா இல்லையா? நம்ம நம்புற நம்பிக்கை இல்லை, வெறும் சந்தேகத்தோடு நம்புறோம். இன்னொரு ஆள் யாரு? ஜாஃபர் அலிலா அவங்க, அவருடைய தந்தை அப்துல்லா. இவர் உஹது போர்க்களத்துல கொல்லப்படுறார். உஹது போர்க்களம் ஆரம்பமாவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைக்கிறார். ஆரம்பமாவதற்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மகன் அழைக்கிறார் ஜாஃபர் அவர்களை அழைத்து, அவர் என்னுடைய அருமை மகனே, இந்த உலகில உன்னைத்தான் நான் அதிகம் நேசிக்கிறேன், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசித்ததற்கு பிறகு உன்னைத்தான் நான் அதிகம் நேசிக்கிறேன். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள், நான் உங்களை பார்க்க போயிருந்தேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்துல்லாவே, உன்னை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உன்னை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, நாளை நடக்கக்கூடிய அந்த உஹது போர்க்களத்தில் முதலில் கொல்லப்படுவது நீங்கள் தான் என்று நான் அறிகிறேன் சொல்றாரு. நாளைக்கு உஹது போர்க்களம் ஆரம்பமாகுது. அந்த உஹது போர்க்களம் ஆரம்பமான உடனே முதல்ல எதிரிகளால் கொல்லப்படுகிற ஒருவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. இவர் பதறல, உசுறு போயிருமோன்னு நினைக்கல, காய்ச்சல் வரல, அல்ல பயந்து அப்படியே உட்காரல. உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்காக எதுவும் இவர் செய்யவில்லை. தன்னுடைய மகனை அழைத்து வசியத் செய்கிறார். அது சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர், நாளை நான் மரணிக்க போவது உறுதி. அப்படி நான் மரணித்தால் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, அத்துணை கடத்தையும் நீ அடைச்சிரு. உன்னுடைய சகோதரிகள் 9 பெண் குழந்தை அவருக்கு, இவர் ஒரே ஒரு ஆள் தான் ஜாஃபர். 9 உன்னுடைய சகோதரிகளை நீ நல்ல முறையில் திருமணம் செய்து அவர்களுடைய வரவு செலவை பார்த்துக்க. வசியத் பண்ணிவிட்டு மரணத்திற்காக தயாராகிறார். போர்க்களத்தை சந்திக்கிறார். சந்தித்ததை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று அவர் போரிடுகிறார். போரில் முதலில் அவர் தான் கொல்லவும் படுகிறார். தெரிஞ்சே போறாங்கல்ல, நாளைக்கு நம்ம போர்க்களத்தை சந்தித்தால் நம்முடைய உயிர் போயிடும், மரணித்து விடுவோம் என்று சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர். எனவே நாம் மரணித்து விடுவோம் என்பதை தெரிந்து கொண்டு யுத்த களத்திற்கு செல்கிறார்கள் என்றால் உயிர் அவ்வளவு சொச்சம், அவங்க மதிப்பே இல்லை. இந்த உலக வாழ்க்கை என்னடா வாழ்க்கை? இந்த உலகில் மரணித்தால் மறுமை கிடைக்கும், மறுமையில் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் இது போன்றே நடந்து கொள்வதற்கு காரணம். சரி, இந்த நம்பிக்கை நம்மகிட்ட ஏன் வரமாட்டேங்குது? நம்மளும் நிறைய ஆசைப்படுறோம், இந்த ஈமான்ல உறுதியோடு இருக்கணும், எந்த சோதனையும் நம்மை அசைத்து பார்த்து விடக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். ஏன் வரல தெரியுமா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஒரே ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் அவனது திருமறை குர்ஆன்ல உறுதிக்கு உதாரணமா ஒரே ஒரு நபியை சொல்றான். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. உறுதின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வர்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது, அவரிடம் நாம் உறுதிப்பாட்டை பார்க்க முடியல அப்படின்னு. 2 விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உறுதி மிக்கவராக ஒரு சமுதாயமாக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்றான். அதே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்பொழுது அவரிடம் நாம் உறுதிப்பாட்டை காணவில்லை என்று சொல்றான். என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இருந்த அந்த பண்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இல்லாமல் போனதுதான் காரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய என்ன பண்பு இருந்துச்சு? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமிடம் நாம் சொல்லுவோம் கட்டுப்படு.
கட்டுப்படு என்று இப்ராஹிமிடம் நாம் சொன்னால் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், என்னுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இப்ராஹிமுக்கு கட்டுப்படு என்று உத்தரவு மட்டும்தான் போடுவோம். ஏன் கட்டுப்படணும், இது அப்படி செஞ்சா என்ன, எதற்காக இது இறைவன் சொல்லுகிறான் என்றெல்லாம் அவர் யோசிக்க மாட்டார். இறைவன் சொல்லிவிட்டான், நான் கட்டுப்படுகிறேன் என்று அவர் கட்டுப்படுவார். நல்லடியார்களுடைய பண்பை கூட அல்லாஹ் இப்படித்தான் சொல்றான். நல்லடியார்களுடைய பண்பு, அவரிடம் அவர்கள் திருமறை குர்ஆனை செவியிட்டால் காலு சமீனா வஅதனா, இறைவா நாங்கள் செவியிட்டோம், இதோ கட்டுப்பட்டு விட்டோம். உன்னுடைய வசனங்களை நாங்கள் செவியிருக்கும் பொழுது உன்னுடைய கட்டளைகளை நாங்கள் செவியிட்டோம், எனவே கட்டுப்பட்டோம் என்ற பண்பு அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த பண்பு நம்மகிட்ட இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், ஆதமுக்கு நாம் உறுதிமொழி எடுத்தோம், இந்த தோட்டத்திற்குள் நீங்கள் எதை வேண்டுமானால் முட்கொள்ளுங்கள், இந்த மரத்தில் இருந்து மட்டும் சாப்பிடாத. இதைத்தான் ஆதம் நபிக்கு நம்ம சொன்னோம். ஆதம் அதை மறந்தார், சைத்தான் மறக்கடிக்க செய்தான். எனவே அவரிடம் உறுதிப்பாட்டை பார்க்கல. அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டார், திரும்பினா அது வேற. என்ன காரணத்தால சொல்றான், அல்லாஹ் ஒன்றை சொல்லி இருக்கும் பொழுது கட்டுப்படு என்று சொல்லி இருக்கும் பொழுது அந்த கட்டுப்படாத பண்பு ஆதமிடம் இருந்ததை மறக்கடிக்க செய்தான். நீங்க நம்மகிட்ட எப்படித்தான் இருக்குது, தொழுகை ஒவ்வொரு மூமினுக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமை, இறைவசனம். வட்டி வாங்குகிறவன் சைத்தான் தீண்டப்பட்டவனை போன்று மறுமையில் இறக்கப்படுவான், இறைவசனம். ஒவ்வொரு வசனமும் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை இது எச்சரிக்கை என்று நம்பி இருந்தால், கட்டுப்பட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், கட்டுப்பட்டு இருந்தால் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நாமும் உறுதி மிக்கவர்களாக ஆகலாம். இந்த கொள்கையில உறுதி வர வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய சோதனைகளை எல்லாம் தாங்கணும் அவசியம் இல்லை. இந்த ஒன்றை நடைமுறைப்படுத்தி பாருங்க. இறை வசனத்தை செவி ஏற்கிறோமா, திருமறை குர்ஆனை படிக்கிறோமா, இறைவா நான் கட்டுப்பட்டுட்டேன், இறைவா நான் இதற்கு கட்டுப்பட்டு விட்டேன், இதை கட்டுப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று இருந்தால் நாமும் உறுதி மிக்கவர்களாக ஆகலாம். மூமினூன், நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் நல்லா சொல்றானா இல்லையா, அந்த கூட்டத்தில் நாமும் ஆகலாம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரட்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புகினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எத்தனையோ பல காரியங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது, தடுத்தும் இருக்கிறது. அந்த தடுத்த காரியங்கள்ல முக்கியமான ஒரு காரியம் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுவது. இன்னைக்கு இந்த பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிற இந்த வழிமுறை என்பது ஒரு ஃபேஷன் மாதிரி நம்ம எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நியூ இயர் வருகிறது, அதற்காக புத்தாடை வாங்குவது, அதற்காக வெடிபொருள்களை வாங்குவது, அந்த தினத்தில் நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயர்ல செய்யறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கற்று தந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் வருடங்கள் கணக்கிடப்பட்டன, யானை ஆண்டு இப்படிலாம். அப்படி வந்த ஆண்டுகள்ல இது புது வருஷம், நாங்க புது வருஷத்துக்கு போறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்று தந்தார்களா? இந்த புது வருஷத்து அடிப்படையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அனாச்சாரமும் நம்மள வேற மாதிரி சித்தரிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவங்க பாய் தானே, பிரச்சனை இல்லை. ஈமான் ஒருவன் கொண்டிருந்தால் என்ன வித்தியாசமா இருக்கிறாங்க இவங்க, இந்த மாதிரி அனாச்சாரங்கள் எதையுமே இவரிடம் பார்க்க முடியலையே என்று நம்மிடமிருந்து வெளிப்படணும். இல்ல நானும் உங்களை மாதிரி தான், நீங்கள் செய்வதால் நானும் செய்வேன் என்றால் நீங்களும் அவங்க மாதிரி தான் இருக்கிறாங்களா? யார் ஒருவன் பிரமத கலாச்சாரத்திற்கு ஒத்தாக நடக்கிறானோ அவனும் அவர்களை சார்ந்தவன், முஸ்லிமே இல்லைங்கிறாங்க. நீ இவர் கொண்டாடுறியா, அதற்காக செலிப்ரேஷன் பண்றியா, அதற்காக வாழ்த்து சொல்றியா, நீயும் அவர்களை சார்ந்தவர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு எச்சரிக்கிறாங்க. அப்ப இது போன்ற அனாச்சாரங்களில் இருந்து விடுபட்டு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழியில் வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறுகிற நன்மக்களாக
அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரட்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.